ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஃபேஸ்புக் சீரிஸ்ல லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது கன்வர்ஷன் ஸ்டேஜ், அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணல தேர்ட் ஸ்டேஜ். இதை பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ சேனலுக்கு வரதுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரக்டா வந்து மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறதுனா மறக்காம வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோ மஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இது பார்த்தாதான் இப்போ நான் சொல்ல போற கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். இது இந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்காம நீங்க டைரக்டா தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே புரியாம போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபேஸ்புக் சீரிஸ்ல பார்ட் 3. ஸோ பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல என்ன கவர் பண்ண போறோம்னா, அவேர்னஸ்னா என்ன, அது எப்படி, அதுக்கான கேம்பெயின் டெக்னிக்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். செகண்ட் ஸ்டேஜ் கன்சிடரேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபார்ம் நீங்க செட் பண்ணணும், என்ன மாதிரி லேண்டிங் பேஜ் செட் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். தேர்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கன்வர்ஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருப்போம். அங்கிருந்து பீப்புளை வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கோ இல்ல நம்மளோட ஃபார்ம் ஆடுக்கோ டிரைவ் பண்ணிருப்போம். பட் தேர்ட் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், கன்வர்ஷன் எப்படி கஸ்டமரை கன்வெர்ட் பண்றது, அதுக்கான பிளானை வந்து நம்ம இங்க பிளான் பண்ணுவோம். ஸோ இது முழுக்க முழுக்க இந்த 3 ஸ்டேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 4ல வந்து எப்படி லைவா ஒரு கேம்பெயின் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கேம்பெயின் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின், செகண்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜ். இப்போ நம்ம கன்வர்ஷன் ஸ்டேஜ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்க பிசினஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணியாச்சா, ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்ட் வந்து ட்ரஸ்ட் ஆகும். ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும், பிளஸ் வந்து கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி அந்த ஆட் நான் பார்த்துருக்கேன், இது எனக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுச்சு, ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஆட் நிறைய முறை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணும், அதுக்கான டைரக்டான ஆஃபர். பிகாஸ் இப்போ எப்படி நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் ஸ்டேஜ் 3 வரணும். ஸோ ஒன்ஸ் ஸ்டேஜ் 1ல வந்து மக்கள் வந்து அவேர்னஸ், உங்க வீடியோ பார்த்து அவேர்னஸ் ஆயிருப்பாங்க, நிறைய வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும். பிளஸ் அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, அதை பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணணும், இதனால உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு ஆஃபர், பிரைஸ் அண்ட் ஆஃபரை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் வித் ஆஃபரோட கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க மூவ் ஆகுவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோமோ கிரியேட் பண்ணணும். வாட் இஸ் ஃபோமோ? பேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஷர்ட் பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு ஆன்லைன் டியூட்டரா இருந்தாலும் சரி, இது வந்து லிமிடெட் சீட்ஸ், ஒன்லி 5 ஸ்லாட்ஸ் அவைலபிள் அப்படி போடுவாங்க, ஒன்லி 3 ஸ்டாக்ஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணும். இது முடிய போகுது, இது வந்து லிமிடெட் டைம் ஆஃபர் தான், ஸோ இந்த 3 நாளுக்குள்ள இந்த ஆஃபர் முடிஞ்சிடும், இந்த 80% ஆஃபர் வந்து ஜஸ்ட் 2 டேஸ் ஒன்லி, இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நீங்க ஃபோமோ கிரியேட் பண்ணணும். இந்த ஃபோமோ கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து சைன் அப் பண்ணாதவங்க சைன் அப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ப்ராடக்ட் இருந்தால் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான், இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆன்லைன் கோச்சிங் இருக்குதுன்னா இந்த ஸ்லாட் வந்து ஒன்லி ஃபார் 2 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இதுவே நீங்க ஒரு டெக்ஸ்டைல் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்னா இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் 2 டேஸ், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிள், ஒன்லி 5 ஸ்டாக்ஸ் லெஃப்ட் அப்படி மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி ஃபோமோ கிரியேட் பண்ணி தான் நீங்க தேர்ட் ஸ்டேஜுக்குள்ள வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணும் பாத்தீங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணும். செகண்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணா, நம்ம பிரைஸ் அண்ட் ஆஃபர் வச்சு நம்ம லீட் கேம்பெயினோ இல்ல நம்மளோட வெப்சைட் லேண்டிங் பேஜ் கேம்பெயினோ ரன் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பா ஃபோமோ கிரியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இந்த 3 ஸ்டேஜ்லயும் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம ஆட் காப்பி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆட் காப்பி அவேர்னஸ், செகண்ட் வந்து பிரைஸ் வித் ஆஃபர் வித் ஒரு ப்ராடக்ட், அண்ட் தேர்ட் வந்து ஃபோமோ. இந்த 3 கேட்டகரி வைஸ் தான் உங்களோட ஆட் வந்து நீங்க செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு
ஓவரால் இது சொல்லிட்டேன், காம்பினேஷன் பத்தி சொல்லிட்டேன். இப்போ வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ் எடுத்துருப்போம். செகண்ட் ஸ்டேஜ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருப்போம். இதுல மெயினா நம்ம பார்க்க போது லீட் ஜென்ரேஷன் தான். ஸோ லீட் ஜென்ரேஷன் ஆட் தான் மெயினா பார்ப்போம். ஸோ லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ்ல நீங்க ரன் பண்ணுவீங்க. இப்போ டைரக்டா எல்லாரும் பண்ற மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க வெப்சைட்டுக்கு லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. இல்லைன்னா டைரக்டா லேண்டிங் பேஜ் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுவும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி லேண்டிங் பேஜ் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. இதனால என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து லீட் ஜென்ரேஷன் ஆட் ரன் பண்றதுனால உங்களால ஃபார்ம் டைரக்டா ஃபில் பண்ற மாதிரி நீங்க ஆப்ஷன் வைப்பீங்க. ஸோ ஃபார்மை டைரக்டா ஃபில் பண்ணா சில பேர் வந்து டைரக்டா நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. சில பேர் ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் ஓப்பன் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டு ஆப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்காங்க. அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு லீடா கன்வெர்ட் ஆயிடும். அந்த லீடுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் கால் நீங்க பேசுறீங்க. அவங்க ஒன்ஸ் லீடா கன்வெர்ட் ஆயிட்டா அவங்க கூட கால் பேசி நீங்க அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இதுவே செகண்ட் டைப் ஆஃப் பர்சன் அந்த என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும், ஃபார்ம் ஓப்பன் பண்ணா டக்குனு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி வந்து லேண்டிங் பேஜுக்கு நீங்க கேம்பெயின் ரன் பண்றீங்க யூசிங் ஃபேஸ்புக் ஆட்ஸ்னா, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க? டைரக்டா நம்ம லேண்டிங் பேஜ் விசிட் பண்ணி அங்க சைன் அப் பண்ணுவாங்க. அதாவது அங்க இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் பீப்புள் பண்ணுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? டைரக்டா லேண்டிங் பேஜுக்குள்ள வந்துருவாங்க. பட் ஆனா ஃபார்மை சப்மிட் பண்ண மாட்டாங்க. சோ இது என்ன நடக்கும் பார்த்தா இங்க ஒரு செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு. சோ ஃபார்மேட்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு. லேண்டிங் பேஜ் ஆட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க ஃபார்மேட் ஃபில் பண்ணா டைரக்டா கால் கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லேண்டிங் பேஜ்ல அந்த சைன் அப் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டா நம்ம கால் கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் இப்போ இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நம்ம பண்ண போது தேர்ட் ஸ்டேஜ், அதாவது கன்வர்ஷன் ஸ்டேஜ். இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு பேசாம போயிடுறாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணாம போறாங்களா, அந்த கேட்டகரியும் பிளஸ் லேண்டிங் பேஜ்ல வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண போறோம், அந்த கேட்டகரி தான் நம்ம இந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ண போறோம். அவங்களை எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ரீடார்கெட்டிங். ஸோ ரெண்டு பேருக்கும் பேசிக்கா என்ன பண்ண போறோம்? ரீடார்கெட் பண்ண போறோம். ஸோ அவன் உள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்காக உள்ள வந்தான். பட் ஆனா ஃபார்ம் எனக்கு ஃபில் பண்ணல. அதே மாதிரி லேண்டிங் பேஜ் வந்து விசிட் பண்ணிருக்கான். பட் எனக்கான ஃபார்ம் அவன் ஃபில் பண்ணல. அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பிக்சல் மூலமா ரீடார்கெட்டிங் பண்ணுவேன். யாரெல்லாம் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் ரீடார்கெட் பண்ணு. அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணுவேன்? யாரெல்லாம் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் ரீடார்கெட் பண்ணுங்கன்னு. அதுவே லேண்டிங் பேஜ் என்ன பண்ணுவேன்? யாரெல்லாம் லேண்டிங் பேஜுக்குள்ள வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும் ரீடார்கெட் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கு நான் காமன் யூஸ் பண்ண போறது என்னது? பிக்சல். ஸோ பிக்சல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணவங்களுக்கும் ரீடார்கெட்டிங் பண்ணுவேன். அண்ட் என்னோட லேண்டிங் பேஜ் வந்தவங்களுக்கும் நான் ரீடார்கெட்டிங் பண்ணுவேன். ஸோ ரீடார்கெட்டிங் பண்றதுனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அவங்க ஃபார்ம் ஆட ஃபில் பண்ணுவாங்க. இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபோமோவை இங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரீடார்கெட்டிங் பண்ணும்போது நீங்க ஃபோமோ ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும். இங்க தான் நீங்க அந்த ஃபோமோ ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ரீடார்கெட் பண்ண போறோம். ஸோ ரீடார்கெட் பண்ண உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லீட் டார்கெட் பண்ண ஃபோமோ ஆட்ஸ் வச்சு நீங்க ரீடார்கெட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஃபோமோ ஆட்ஸ் வந்து லேண்டிங் பேஜ் ஆட் ரன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அவங்க சைன் அப் பண்ணுவாங்க. இங்க வந்து மேஜரா ஒரு திங்ஸ் வந்து நீங்க நல்லா ஒத்து கவனிங்க. என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபார்ம் ஆடாலும் சரி, லீட் ஜென்ரேஷன் ஆடா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க லாஸ்டா வந்து ரீடார்கெட்டிங் பண்ண போறீங்கல்ல, ஸோ அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணவங்களும் சரி, லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணவங்களும் சரி, அவங்களுக்கு நீங்க ரீடார்கெட்டிங் பண்ண போறேன். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே நம்ம எல்லா பிசினஸ் ஓனரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, டைரக்டா லீட் ஜென்ரேஷன் ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம் லீட் வந்து அவங்க பேசி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த கிளிக் பண்ணவங்கள மறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி லேண்டிங் பேஜ் ஆட் ரன் பண்ணாங்க, சைன் அப் பண்ணவங்க மட்டும் கால் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த லேண்டிங் பேஜுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே மறந்துடுவாங்க. இப்ப நம்ம கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்மை வெறும் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ண போன பாத்தியா அவனையும், பிளஸ் லேண்டிங் பேஜுக்குள்ள வந்துட்டு ஃபார்மை ஃபில் பண்ண போன பாத்தியா அவனையும் தான் நம்ம ரீடார்கெட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ரீடார்கெட் பண்ணி அவனுக்கு ஃபோமோ கிரியேட் பண்ணி அந்த மூலமா ஆடை வந்து நம்ம சப்மிட் பண்ண வைக்கிறோம். அகைன் அவனை ஃபார்ம் சப்மிட் பண்ண வைக்கிறோம், லேண்டிங் பேஜ்ல ஃபார்ம் சப்மிட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதனால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க ஃபர்ஸ்ட்ல ஜென்ரேட் பண்ற காஸ்ட்டை விட நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணும்போது காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆடை வந்து காட்டும்போது புது பர்சனா இருப்பாங்க. பட் ஆல்ரெடி காட்டவங்களுக்கு அகைன் ஒரு ஃபோமோ தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஃபோமோ மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபோமோ கிரியேட் பண்ணவன லிமிடெட் டைம் ஆஃபர், இது 2 நாள் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி 20% ஆஃபர் இன் 1 டேஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது டக்குன்னு சைன் அப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால தான் சொல்றேன், ரீடார்கெட்டிங் ஆப்ஷன் தான் கன்வர்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் இல்லாம காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம பண்ண செகண்ட் ஸ்டேஜ்ல பண்ற மெயினான விஷயம் என்னன்னா, லீட் ஜென்ரேட் பண்ணி காலை டைரக்டா வந்து பேச ஆரம்பிச்சு கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணவன மறந்து போயிடுவோம். அவன் உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணவன் அவனை விட்டுருவோம். அதே மாதிரி லேண்டிங் பேஜ் சைன் அப் பண்ணவன கால் பேசி கன்வெர்ட் பண்ணுவோம். பட் ஆனா இந்த லேண்டிங் பேஜுக்குள்ள வந்தவன மறந்துடுவோம். அவனதான் நம்ம ரீடார்கெட் பண்ணி அகைன் அவனுக்கு ஃபோமோ கிரியேட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கிறோம். அந்த ஃபார்ம் மூலம் வர லீடை வந்து அகைன் பேசி கன்வெர்ட் பண்றோம். இதுதான் வந்து கன்வர்ஷன் ஸ்டேஜ்.
இப்போ வந்து உங்களுக்கு 3 ஸ்டேஜ் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவேர்னஸ் ஸ்டேஜ்னா என்ன, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னா என்ன, கன்வர்ஷன் ஸ்டேஜ்னா என்ன, இந்த 3 பத்தி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட பழைய 2 வீடியோ ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ் படல் ஒன்று இருக்கும், அது ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் பார்ட் 2 இருக்கும், இது வந்து பார்ட் 3. ஸோ இந்த 3 வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் கேம்பெயின் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி செட் பண்றது, அவேர்னஸ் கேம்பெயின் எப்படி செட் பண்றது, கன்சல்டேஷன் கேம்பெயின் எப்படி செட் பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஸ்ட் கேம்பெயின் எப்படி செட் பண்றது, ஓவரா நம்ம தியரிட்டிக்கலா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும். இதை வந்து நம்ம பார்ட் 4 பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.